திங்க் ஸ்ட்ரெயிட். ஸோ புக்கோட டைட்டிலே திங்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்றதுனால நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹை ரீடர்ஸ், இட்ஸ் சிவனேஷ் அண்ட் வெல்கம் டு நார்கோட்டிக் ரீடர். ஹாரியஸ் ஃபோரக்ஸ் எழுதின திங்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்ற இந்த புக்கில் இருந்து டாப் 5 பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் தென் ஒரு போனஸ் பாயிண்ட்டும் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் திங்கிங், கிரேட்டஸ்ட் அசட் எவ்ரி ஒன் ஹேவ், 3 கோல்டன் ரூல்ஸ், தி மணி ரூல்ஸ் அண்ட் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் வெயிட் ஃபார் த போனஸ் பாயிண்ட். இந்த புக் பார்த்தீங்கன்னா வெறும் 100 பேஜஸ் தான். கிட்டத்தட்ட நான் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 டேஸில் 2 hours தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம தாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் திங்கிங். திங்கிங் அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸ் வந்தவுடனே நம்ம எல்லாருமே ஒரே ஒரு கோட் எல்லாருமே பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்ன யோசிக்கிறியோ நீ ஒரு காமன் கோட் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். தலையில் ஆரம்பித்து, தனுஷில் ஆரம்பித்து, தலைவரில் ஆரம்பித்து, புத்தாவில் ஆரம்பித்து எல்லாருமே இந்த ஒரு கோட்டை சொல்கிறாங்க. அப்படின்னா இட் ஹேஸ் அ வேல்யூ தட் வாட் யூ திங்க் யூ பிகம். சாஸ்திரத்தோட முன்னோரை விட, வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி. இந்த ஒரு ஸ்கல்ப்சர் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஸ்டோனில் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் இல்லையா? அது வந்து பார்க்கறதுக்கு ஒருத்தர் யோசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஸ்கல்ப்சர் பார்க்கறதுக்கு. ஃபிலாசபி அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் வந்தாலே ஒய் ஆர் யூ எக்ஸிஸ்டிங் அப்படின்ற இந்த ஒரு கொஷின் தான் ஃபிலாசபியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு கோர் பாயிண்ட். ஸோ நம்ம டெஸ்கார்ட்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ ஆம், ஐ திங்க். நான் யோசிக்கிறதுனால மட்டும்தான் நான் உயிரோடு இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிறதுனால தான் யோசிக்கிறேன். இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. ஸோ இஃப் ஐ எம் நாட் திங்கிங், ஐ எம் நோ மோர். ஸோ என்னோடய எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூஃப் பண்ணுறதே என்னோடய திங்கிங் தான். ஸோ எனக்கு திங்கிங் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. மார்க்ஸுக்கும் ஏங்கல்ஸுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்குது. அதாவது காரல் மார்க்ஸ் இறந்துடுறாரு, இந்த விஷயத்தை உலகத்துக்கு சொல்லணும். அதை எப்படி சொன்னார் அப்படின்னா, காரல் மார்க்ஸ் மனித குலத்திற்காக சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க், ஐ ஆம். தேர்டாக தான் நம்ம கேம் சேஞ்சர் உள்ளே வராரு. யார் அப்படின்னா சாக்ரட்டிஸ். ஸோ சாக்ரட்டிஸை வந்து உலகத்திலே மிகப்பெரிய வைசஸ்ட் மேன், த வேர்ல்டு வைசஸ்ட் மேன் அப்படின்னா சாக்ரட்டிஸை மட்டும்தான் சொல்லுவாங்க. பிகாஸ் ஹீ இஸ் அ மேன் ஹூ ஜென்ரேட் ஆல் த ஐட்டம்ஸ் இன்டு அ கொஷின்ஸ். நீ என்ன கேட்குற எல்லாத்தையும் ஒரு கொஷினாக மாற்பார். நீ என்ன கொண்டு வரையோ எல்லாத்தையும் ஒரு கொஷினாக மாற்றிக்கிட்டே இருப்பார். ஒய் ஹீ ஜென்ரேட்டிங் கொஷின்ஸ் ஆல் த டைம். சாக்ரட்டிஸ் அப்படின்னாலே ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஐ நோ ஒன் திங் தட் ஐ நோ நத்திங். ஸோ நத்திங்னோடனே எனக்கு ஞாபகம் வருது. நான் ஆல்கமி ஆஃப் நத்திங்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். ஸோ அந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் வாங்கி படிக்கலாம். ஸோ சாக்ரட்டிஸ் அப்படின்ற அந்த ஒரு மனுஷன் ஃபைனலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈவன் தோ வி மைட் ஃபீல் லைக் வி நோ லாட், ட்ரூ விஸ்டம் கேம்ஸ் ஃப்ரம் ரியலைஸ் ஹவு லிட்டில் வி நோ. தட்ஸ் இட். செகண்ட் சாப்டர், த கிரேட்டஸ்ட் அசட் வி ஹாவ். அதாவது நம்ம எல்லாருமே மிகப்பெரிய சொத்தோடு பிறந்திருக்கோம். அது என்ன அப்படின்னா நம்ம மைண்ட் அப்படின்ற இந்த ஒரு சாப்டருக்கு ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு அருமையான கோட் இருக்குது. என்ன அப்படின்னா, இனோவேஷன் இஸ் சேயிங் நோ டு 1000 திங்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு நோ சொல்ல வேண்டியது இருக்கும். நீ நோ சொல்ல தான் உனக்கு ஒரே ஒரு எஸ், நீ நினைக்கிற எஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரைட்டாக இருக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு ஃபில்டர் ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன் டு கம் இன் டு யுவர் ப்ராடக்ட். அதாவது நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுக்கு உனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த ஒரு ப்ராடக்ட்குள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்றத நோ சொல்கிறதுக்காக நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ நீ எவ்வளோக்கு எவ்வளோ நோ சொல்கிறியோ அவ்வளோக்குள்ளோ உன் ப்ராடக்ட் வளருது. இந்த விஷயம் நல்லா இருக்காது, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இது மட்டும்தான் வேணும், இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு வேணும்னு நீ திங்க் பண்ணுறதை கொண்டு வர்ற வரைக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் நோ. ஸோ இனோவேஷன் இஸ் சேயிங் நோ டு 1000 திங்ஸ். அந்த 1000 திங்ஸை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ரீட் அ லாட், யூ ஹாவ் டு நோ அ லாட். ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஒருவேளை எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது? எனக்கு வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும்? நான் ஒரு வேளை தனியாகிட்டேன்னா என்ன பண்ணுறது? என் பாஸ் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானோ? என் ஃப்ரெண்டு வர என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். தேர்ட் சாப்டர், ஸ்டாப் திங்கிங்.
இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்படி ஓடிட்டு இருக்க எல்லா மேட்டர்ஸ்க்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி திங்ஸ் யூ கேன் கண்ட்ரோல். உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைக் டிசைர்ஸ் அண்ட் ஆக்ஷன். உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய செயல்களுக்கு மட்டும் ஃபோக்கஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் நிறைய விஷயத்துக்கு தேவையில்லாமல் யோசிக்க வேண்டியதில்லை. யோசிச்சுட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷனுக்கு கொண்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு திங்கிங் வந்து கம்மியாகும். ஆக்ஷனில் கொண்டு வர உங்களுக்கு இன்னும் அதை பற்றின அதிக தாட்ஸ் வருமே தவிர தேவையில்லாத நிறைய தாட்ஸ் எல்லாமே போயிடும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க. ஸோ திங்க் ஸ்ட்ரெயிட். 4th சாப்டர் மணி. நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா ஒரு சர்டன் அமௌண்ட்டை பேங்க்கில் சேர்த்து வச்சுக்கோ. ஒரு 5 to 6 months அது உன்னோட செலவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னோட இன்கம்மை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணு. ஸோ ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது மூலிமா யூ கேன் கெட் மோர் மணி. மணியை பற்றி ரொம்ப யோசிக்காத. டு கெட் அ சோர்ஸ் ஆஃப் இன்கம், லேர்ன் ஹவு டு ஹேண்டில் த மணி. இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில், யூ லாஸ் இட் ஆல் த மணி. அண்ட் எனக்கு 2 மணி ரூல்ஸ் மட்டும்தான் தெரியும். ஒன்று, கடன் வாங்கவே வாங்காதீங்க. கடனில் இருந்தால் கண்டிப்பாக வெளில வந்துடுங்க. அண்ட் செகண்ட், நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி பார்க்கணும். அதனால தான் நான் எப்போயுமே அதிகமாக புக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சாப்டர் நம்பர் 5, திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்க காலகட்டத்தில் ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் ஆன்லைன் ஆப்பில் உங்களுக்கு டெலிவரி பண்ணாங்களே, இட் இஸ் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நாம் எல்லாருமே தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருக்க காலகட்டத்தில் மொபைல்லே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, OTT. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நாம் எல்லாருமே கையில் பணத்தை வச்சு சுற்றிட்டு இருக்க காலகட்டத்தில் UPI அப்படின்னு ஒன்று இன்வெர்ட் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸாக திங்க் பண்ண வச்சு நம்ம யார் கையிலையுமே இப்போ பணமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எஸ், இது எல்லாமே நான் லாஸ்ட்டு 3 to 4 years ரைட் பண்ண ஜேர்னல்ஸ். ஸோ ரெகுலராக எனக்கு எழுதுகிற பழக்கம் உண்டு. அதாவது அன்னைக்கு என்ன நடந்தது, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இது எல்லாமே என்ன ரிமெம்பர் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஓல்டு செல்ஃபை ரீஜென்ரேட் பண்ணும். ஸோ நீங்கள் ஜேர்னலிங் எழுத உங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய திங்கிங் வந்து லாஸ்ட் இயரில் எப்படி இருக்குது, இந்த இயரில் எப்படி மாறி இருக்குது. நேற்று உங்களோட திங்கிங் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி உங்களோட திங்கிங் எப்படி இருக்குது. ஸோ லாஸ்ட் ஹவர் உங்களோட திங்கிங் எப்படி இருக்குது, இந்த ஹவர் உங்களோட திங்கிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஜேர்னல் எழுத உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ரீடிங் ஸ்கில்லு, கான்வர்சேஷன் ஸ்கில்லு, எப்படி ஒருத்தரை டேக்கிள் பண்ணணும், எந்த மாதிரி வந்து ஒருத்தரை வந்து டிஃபெண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா ஸ்கில்ஸுமே ரெகுலராக ரைட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் நீங்கள் எழுதுகிற எந்த விஷயத்தையுமே மறக்க மாட்டீங்க. இட் ஸ்டிக் வித் யுவர் பிரைன். ஸோ உங்களால் ஒரு விஷயத்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும். உங்களுடைய ஒரு ஓல்டர் வெர்ஷனுக்கும் நியூ வெர்ஷனுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த டைரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரே ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் லைஃப் லாங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜேர்னலிங் எழுதுறத விட்டுறாதீங்க. ரைட்டிங் அப்படின்ற இந்த ஜேர்னிக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக மாறிடும். ஸ்ட்ரீட் அப்படின்ற இந்த புக்கை எல்லோரும் மறக்காமல் படிங்க. இட் டேக்ஸ் ஹார்ட்லி 2 hours டு கம்ப்ளீட் த புக். வெறும் 2 மணி நேரம் தான் ஆகும் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் புக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சிவனேஷ்.